இந்த மக்களுக்கு எதிரான எந்த ஒரு திட்டமும் இது வந்து இருக்காது. ஏன்னா நிதிஷ் வந்து கொஞ்சம் அதுல வந்து சரியா இருப்பாரு. அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு சரியா தான் இருப்பாங்க. காங்கிரஸ் மக்களால் அங்கீகரிக்கப்படல, காங்கிரஸை மக்கள் இன்னும் ஏத்துக்கல. அது எங்க அங்க ஒன்று இங்க பண்றோமா, ஏதாவது மால் பிராக்டிஸ் நடக்கத்தான் செய்யும். அது வாக்கு சீட்டு முறையிலேயே அந்த மாதிரி நடக்கும் ஐயா. சார் அப்போ திமுக 40 ஜெயிச்சிருக்கு சார். இவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணி தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்ல முடியுமா சார்? எதிர்கட்சிகளோட பணிந்துதான் அவர் ஆட்சி பண்ண முடியுமே தவிர தன்னிச்சையா. எதிர்கட்சினா யார சொல்றீங்க? அவங்க கட்சி இருக்குல்ல, அவங்களுடைய கூட்டணி கட்சி. இப்ப சந்திரபாபு நாயுடு, நிதிஷ் ஏங்க அது அவங்க பிரச்சனைங்க, அது அவங்க பேசிக்க போறாங்க. பாருங்க ஏங்க நாங்க எதிரில் இருக்கிற கூட்டணி நாங்க உடைச்சு பழக்கப்பட்டவங்க. பிஜேபி அண்டர் எஸ்டிமேட் ஆட்சியை கலைப்பதில் காங்கிரஸ் வந்து அவங்க ஃபேமஸ் ஆனவங்க. அது கை தேர்ந்தவங்க. எப்ப எந்த காலம்? அப்ப இந்திரா காந்தி காலத்துல சொல்றேன். கட்சியை உடைப்பதில் ஃபேமஸ் ஆனவங்க டெல்லி அளவில் பிஜேபி, மாநில அளவில் திமுக. இவன் வந்து ஜெயலலிதாவை ஏத்து பேசுறான். அதால தேமுதிக நல்லா வளரட்டும் திமுக நினைச்சுதா? எங்களை இத்தனை ஆண்டு காலம் நாங்க இருந்தவங்கள ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தோட நீ பறிச்ச இல்ல. ஆகையினால அப்படின்னு கேள்விதான். நான் வந்து நான் கண்ணில் பார்க்கல, நான் அங்கேயா போய் பார்த்தேன், டெல்லியில உட்காந்து பார்த்தேன். பார்க்காம என்ன வேணாலும் பேசுறீங்களா? இவங்க என்ன நினைக்கிறாங்க? அவங்க ஊழல் பண்றதை நிப்பாட்ட சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சி ஊழல் பண்றதை நிப்பாட்ட சொல்லுங்க. மாநிலத்துல ஒண்ணும் இல்லைங்க, தமிழ்நாட்டுல பூரா உங்களை மாதிரி ரவுடிகளை தானங்க அங்க வச்சிருக்கு. அப்புறம் வேற என்ன? யாரு திமுக? குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும், மேலும் டாக்டர் ஜி காமாட்சி நாயுடு ஐயா இணைஞ்சிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். முனைவர் காமாட்சி ஐயா, தற்போதைய அண்மை செய்தி ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்தில் வந்து இன்றைய தினம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி, 9ஆம் தேதி மாலை 6 மணிக்கு வந்து பிரதமர் மோடிஜி வந்து பதவி ஏற்க இருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. அதே போல் நாடாளுமன்றத்தில் வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு வந்து 21ஆம் தேதி நடக்க இருப்பதாக செய்திகள் வந்த வண்ணமாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க இந்த சூழ்நிலையை? இல்லை, அது அவர் ஏற்கனவே பிளான் பண்ணி தானே போயிட்டுருக்காங்க. அது லார்ஜஸ்ட், அதாவது அதிகமான சீட்டுகள் ஜெயிச்சது பாரதிய ஜனதா. ஸோ அந்த கட்சியிலேருந்து அவங்க தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால அவர் நேற்று ஜனாதிபதியை பார்த்து கொடுத்தாரு. ஸோ அந்த அம்மா ஆட்சி அமைக்க கூப்பிட்ருக்காங்க. ஸோ ஆட்சி அமைக்கிறாரு. ஆட்சி அமைச்சிட்டு இப்போ 21ஆம் தேதியா 21ஆம் தேதி பார்லிமெண்ட்டை கூட்டி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுப்பாரு. அதுலேயும் ஜெயிச்சிருவாரு. நம்பிக்கையில்லா தீர்மானத்துலேயும் ஜெயிச்சிருவாரு. ஆட்சியை கன்டினியூ பண்ணுவார். அவ்வளோதான். இப்போ என்ன பேசப்படுது அப்படின்னா, இந்தியா கூட்டணி தலைவர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க தொடர்ச்சியாக, உத்தவ் தாக்கரே பிரிவாக இருக்கட்டும், டிஆர் பாலு அவர்களாக இருக்கட்டும், நாங்கள் வந்து ஆட்சி செய்வதற்கு முயற்சி செய்வோம் அப்படின்லாம் கூட சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போவும் சில பேச்சுக்கள்லாம் ஓடிட்டுருக்கு. சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் வந்து நிதி அமைச்சர்கிட்ட கேட்குறாங்க. பல பேர் இலாக்காக்களை வந்து பாஜக உடன்படாத இலாக்காக்கள்லாம் கேட்குறாங்கன்ற மாதிரிலாம் தகவல் வந்த வண்ணமாக இருக்குது. அதே போல் நிதிஷ்குமார் அவர்கள் சில நிபந்தனைகள் வைக்கிறாராம். என்ன நிபந்தனைகள்னால், அக்னி பாத் திட்டத்தை வந்து பின்வாங்கணும், அதே போல் சாதிவாரி கணக்கெடுப்பு, இந்த மாதிரியான சில விஷயங்களும் வந்து முன்வைப்பதாக செய்திகள்லாம் அந்த ஒன்றமாக இருக்குது. நீங்கள் நம்புறீங்களா அதெல்லாம் வந்து பாரதிய ஜனதா செய்யும் அப்படின்னு? வேற வழி இல்லை, செஞ்சுதான் ஆகணும். அதனாலதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, குதிரைக்கு கடிவாளம் போட்டு 2 பக்கமும் உள்ள கடிவாளத்தை ஒன்று சந்திரபாபு நாயுடு கையிலையும் இன்னொன்று நிதிஷ் கையிலையும் இருக்கு. ஸோ அந்த குதிரை எங்க எல்லாம் வந்து துள்ளி குதிக்குதோ அப்போ இழுத்து பிடிச்சிருவாங்க. ஸோ அதனால வந்து பழைய ஆட்சி சென்ற முறை மாதிரி இந்த முறை ஆட்சி பண்ண முடியாது. அதனால இந்த மக்களுக்கு எதிரான எந்த ஒரு திட்டமும் இது வந்து இருக்காது. ஏன்னா நிதிஷ் வந்து கொஞ்சம் அதுல வந்து சரியா இருப்பாரு. அதே மாதிரி சந்திரபாபு நாயுடும் சரியா தான் இருப்பாங்க. அதனால அந்த எல்லாமே இந்த ஜெயிச்சோம் தான் நாங்க அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு சொன்னாங்க இல்லையா, அது எதுவுமே நடக்காது. அதனால இவங்க ரொட்டீனா ஆட்சியை பண்ணிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனா இந்த ஈடியை வச்சு மிரட்டுற வேலையெல்லாம் கூட குறையும். அதுவும் குறையும். ஏன்னா அதுக்கு வந்து சந்திரபாபு நாயுடு ஒத்துக்க மாட்டார்.
எப்படி சொல்றீங்க? அவர் ஏற்கனவே பேசியிருக்காருல்ல, இந்த மாதிரி பிரஸ் மீட்ல பேசியிருக்காரு. அதுதான் அவருடைய தாரக மந்திரமே. ஏன்னா அவர் சிறையில இருந்து வந்தவர், ஒரு முதலமைச்சரா இருந்தவர், சிறையில போய் இருந்து என்ன கஷ்டப்படுவாங்கங்கிறது தெரியும். அதனால அதெல்லாம் நடக்காது. அதுல எல்லாம் அவருக்கு ரொம்ப கரெக்டா மைனூட்டா இருப்பார். ஓகே, திரு மூர்த்தி சார், 9ஆம் தேதி பிரதமர் மீண்டும் பதவியேற்க இருக்கிறார். எதிர்பார்த்த அளவு அந்த மெஜாரிட்டி கிடைக்காட்டாலையும் கூட்டணி ஆட்சி அமைக்க இருக்கிறாங்க. பல முக்கிய இலாக்காக்கள்லாம் வந்து கூட்டணி கட்சிகள்லாம் வந்து கிளைம் பண்ணுவதாக எல்லாம் வந்து செய்திகள் வந்த வண்ணமாக இருக்குது. அதில் ஏதேனும் அவங்களுக்கு சமரசம் ஏற்பட்டுரும் நினைக்கிறீங்களா? என்ன எதிர்பார்த்த மெஜாரிட்டி கிடைக்கலன்னு அர்த்தம்? எதிர்பார்த்தா சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்கல பாரதிய ஜனதா. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இல்ல. இப்ப நீங்க என்னமோ சொல்றதை பார்த்தா பிஜேபி 240, காங்கிரஸ் 230, 2 பேருக்கும் 10 தானே வித்தியாசம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றீங்க. இல்ல காங்கிரஸ் இப்ப பிஜேபி 200, காங்கிரஸ் 190, 2 பேருக்கும் 10 தானுங்க வித்தியாசம், 2 பேருமே ஈக்குவல் தானுங்க அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் சொல்றீங்க. பிஜேபி 240, காங்கிரஸ் 99. நீங்க இப்போ நீங்க அந்த கூட்டணியோட சேர்த்து பாருங்க, 234, 99, மிச்சம் 135 யாரு? மாநில கட்சிகள். 135 பெருசா 99 பெருசா? 135 தான் பெருசா. அப்போ 99க்கு 135 எஜமானனா, 135க்கு 99 எஜமானரா? அப்புறம் மாநில கட்சிகளின் கை ஓங்கி இருக்கிறது, அதை நம்ம ஒத்துக்கிறோம். அது ஜனநாயகத்துக்கு வந்து ஒரு ஆக்கப்பூர்வமானது தானே. ஆக்கப்பூர்வமா நாங்க ஒத்துக்கிறோம். பிஜேபிக்கு நேர் எதிரான கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் வளர்ந்து பிஜேபிக்கு ஒரு மாற்றா வந்திருக்குன்றதை எப்படி நம்ம ஒத்துக்க முடியும்? இல்லை சார், இப்போ நம்ம 2 டேர்ம்லையும் பார்க்குறோம். எதிர்கட்சிங்கிற அந்தஸ்து கூட இல்லாத காங்கிரஸ் இந்த முறை 99 டச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் தானே. இப்போ இந்த முறையும் வந்து பிரதமர் என்ன சொன்னாருன்னா, இளவரசர் அந்த வயதை கூட தாண்ட முடியாது காங்கிரஸ் அப்படின்னு சொன்னார. போன தடவை பரீட்சையில 12 மார்க் எடுத்தான், ஃபெயில் ஆயிட்டான். இந்த தடவை 30 மார்க் எடுத்திருக்கானே அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி இருக்கு. 30 எடுத்தாலும் என்னது? ஃபெயிலு தான். இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, நான் 8ஆம் கிளாஸ் பாஸ்னே, நீங்க SSLC ஃபெயிலுன்னு. அது சினிமாவில். அப்போ அந்த ஆவரேஜுக்கு நீங்க வரல. கம்பேர் டு பிஜேபியோடு கம்பேர் பண்ற அளவுக்கு காங்கிரஸ் மக்களால் அங்கீகரிக்கப்படல. காங்கிரஸை மக்கள் இன்னும் ஏத்துக்கல, காங்கிரஸை மக்கள் இன்னும் நம்பல. அப்போ எவன் வீட்டு கட்சியோ வந்து வெற்றி பெற்றதற்கு, அப்போ நீங்க பாருங்க, இந்த 135 மாநில கட்சிகள் வெற்றி பெற்றிருக்காங்கல்ல, இந்தந்த மாநிலங்களில் காங்கிரஸ் கூட்டு வச்சிருந்தது வெற்றி பெற்றிருக்குல்ல. அப்போ அந்த காங்கிரஸ் அந்த 99லயும் எது இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கும்? கூட்டணி கட்சிகளோட இன்ஃப்ளூயன்ஸா? அப்ப கணக்கு பண்ணோம்னா ஒரு 40 கழிச்சோம்னா நீங்க போன தடவை 52. அதே நிலையில் தான் காங்கிரஸ் இன்னும் வளராமல், காங்கிரஸ் மீது மக்கள் நம்பிக்கை வைக்காம இருக்கிறாங்கன்றது தான் என்னோட பார்வை. அப்படி இருக்கிற போது 8ஆம் தேதி பதவி ஏற்புன்னு முன்னாடி திட்டம் போட்டிருந்தாங்க. இப்ப இந்த காங்கிரஸ் பலவீனப்பட்டிருக்கிறது யாரும் மறுக்க மாட்டாங்க சார். ஆனா இப்ப பாரதிய ஜனதாவை மோடியை வந்து பதவி, அதாவது அவரை பலவீனப்பட்டிருக்குன்றத நான் வந்து ஒத்துக்கிறீங்கல்ல, பிஜேபிக்கு மாற்றா நாங்க வந்திருக்கோன்றதையும் நீங்க வந்து சொல்லக்கூடாது. காங்கிரஸ் என்னைக்குமே அவங்க முன்னிலைப்படுத்தலையே, இந்தியா கூட்டணின்னு தான் வந்து அவங்க முன்னிலைப்படுத்தினாங்க. தனிப்பட்ட காங்கிரஸை பாரதிய ஜனதாவிற்கு அல்டர்னேட்னு சொல்லி என்னைக்குமே மோடிக்கு மாற்று. அப்போ வந்து ராகுல் இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? அவங்களே சொல்லலையே சார், யாருமே ராகுல முன்மொழி இல்லையா? அப்ப அதுல இருந்து புரியலையா? ராகுல் இல்லை, ஸ்டாலினுக்கு நிகரான, அதாவது காங்கிரஸ் இல்ல, மோடிக்கு நிகரான தலைவர் யாரும் இல்ல. நான் வந்து இப்ப இப்படி கூட பேசுவேன், பிஜேபிக்கு எதிரான கட்சி காங்கிரஸ் இல்ல, பிஜேபிக்கு ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டி நாட் காங்கிரஸ். அதை ஒத்துக்கிறீங்களா? அல்ல சார், மாநிலம் முழுக்க அவங்களுக்கு வந்து கிளை இருக்கு, அவங்க தான் வந்து வச்சிருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் வச்சிருக்காங்க. அப்படி இருந்தா ஏன் அமித்ஷா அவர்கள் வந்து தெலுங்கானால போய் பேசணும், மோடிக்கும் ராகுலுக்கும் இடையிலான இந்த தேர்தல்னு சொல்லியிருக்காருல அமித்ஷா? அதாவது பிஜேபி ஆரம்பத்தில் தேர்தல் பிரச்சாரம் பண்ணும் போது பேசிய பேச்சு வேறு. ஆரம்பத்தில் சார் அவர் தெலுங்கானால பேசி, அதுக்கு தான் சொல்ல வரேன். கொஞ்சம்
தேர்தல் பிரச்சாரம் ஒரு 3-4 ஸ்பேஸ் முடிஞ்ச பிறகு இவர்கள் பேசிய விதமே வேற. அப்போ ஏதோ ஒண்ணு இவர்கள் நமக்கு பிஜேபிக்கு எதிராக மாநில கட்சிகள் ஒருங்கிணைவது நமக்கு ஆபத்துன்றதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதால் தான் ராகுல் நம்ம மோடி பேசும்போது கூட காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால், அமித்ஷா பேசும்போது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால், நீங்க ஒரு ஆளே இல்லைன்னு கட்ட பிரச்சாரத்துல பண்ணவங்க இவங்க வந்துட்டா அது நடக்கும் இது நடக்கும்னாங்க. அப்போ இங்க எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்குன்னா மாநில கட்சிகள் அந்த ஒரு தாக்கம் அதை பண்ணிருக்குன்றதை நம்ம ஒத்துக்க. ராகுல் காந்தி சென்ற அந்த ஜோடோ யாத்திரை அது ஒரு புத்துணர்ச்சி தந்திருக்கு அந்த காங்கிரஸ் கட்சிக்கு. மேலும் அவர் கொடுத்த அந்த வாக்குறுதிகள், சாதிவாரி கணக்கெடுப்பு, இது மாதிரியான வாக்குறுதிகள்லாம் சமூக நீதிக்கான அந்த செயல் திட்டம் மக்கள் மத்தியில வரவேற்பு பெற்றிருக்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. மாநிலங்கள்ல காங்கிரஸ் 0 எடுத்திருக்குல்ல. நானும் கிட்டத்தட்ட 9 மாநிலங்க பாரதிய ஜனதாவும் 0 சார். பாரதிய ஜனதாவும் 0. நானும் லிஸ்ட் போட முடியும். ஆட்சி பிடிச்சிருக்கோம்ல, ஆட்சி பிடிச்சிருக்காங்கல்ல. 25 ஆண்டு கால ஆட்சி. ரொம்ப தூய்மையானவர்னு பேர் எடுத்தவர். நாம அதுல அவர் தோத்ததுல எனக்கும் ஒரு மன வருத்தம் இருக்குன்னு வச்சுங்க பர்சனலா. ஆனா அவர் தோத்துருக்காருல கர்நாடகா. சார் இன்னும் சொல்லணும், அது ஜனநாயகத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவேன் சார். எதிர்கட்சிகளோட ரோலு ஒரு மாநிலத்துல இருந்தாதான் நல்லது சார். 4 நூற்றாண்டுகளா ஒரே ஒரு நபர் ஒரு தனி நபர் ஆட்சி செய்கிறார் என்று சொன்னால் அங்க எப்படி ஜனநாயகம் இருக்கும்? நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவரா சொல்லுங்க. அரசியலுக்காக அதை பேசலாம். ஜனநாயகன்றது மாறி மாறி வரணும். இவங்க கண்டிப்பா சார். அங்க நான் பாரதிய ஜனதா நீங்க உட்பட, நீங்க இல்ல நான் உட்பட அதை நான் வரவேற்கிறேன். இல்ல அதாவது நான் நவீன் பட்நாயக் சொல்றேன் சார். திரிபுராவுல கிட்டத்தட்ட மாணிக் சர்க்கார் எத்தனை ஆண்டுகாலம் ஆட்சியில இருந்தாரு, எத்தனை ஆண்டுகாலம் கம்யூனிஸ்ட் ஆட்சி இருந்தது, அதை வீழ்த்தி பாரதிய ஜனதா வந்துச்சு. வரவேற்கிறோம். நம்ம அதை வரவேற்கிறோம் சார். நான் அவரோட மைண்ட் செட்ல இருந்து பேசுறேன். எல்லாத்தையும் இழந்து நாம இந்த மக்களுக்காகவே திருமணம் பண்ணாம அது பண்ணாம இது பண்ணாம நம்ம இருந்திருக்கிறோமேன்ற அந்த மனவழி அவரோட வழியில இருந்து சொல்றேன். பட் அது நாட்டுக்கு நல்லதுதான். ஒரே ஆட்சி ஒரே கட்சி இருந்து நாட்டை இருக்கிறத விட இன்னொரு மாற்று சிந்தனை உள்ளவங்க வந்தா திரும்பவும் ஏற்கனவே பண்ணவங்க ஆட்சிகளை வரும்போது ஒரு மாற்றம் நடக்கும். அதை நம்ம ஒத்துக்கிறோம். ஆனா நீங்க இது காங்கிரஸ் கொடுத்த அங்கீகாரம்லாம் சொல்லாதீங்க. இப்ப தமிழ்நாட்டுல நம்ம காங்கிரஸ் எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்கியிருக்காங்க? 10.67, 10% மேல வாங்கியிருக்காங்க. நீங்க நம்புறீங்க 100-10 பேர் காங்கிரஸ் ஓட்டு போட்டிருப்பான்னு? அப்புறம் அதை போலத்தான் இன்றைக்கு இந்த 99 ஜெயிச்சாங்கல்ல, இது கூட ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு லிஸ்ட் ஜெயிச்சிருக்காங்கல்ல, அது அந்த மாநில கட்சிகளின் இன்ஃபுளுன்ஸ். காங்கிரஸ் இன்னமும் கிணத்துல போட்ட கல்லா அப்படியேதான் இருக்கு. தன்னை அது வளர்த்துக்கலன்றாங்க. அதால இவங்க நாங்க மாற்று, நாங்க ஒரு காபந்து அரசு எங்களால தான் வந்ததுன்னா நீங்க பெருமைப்பித்திக்காதீங்க. திரு முனைவர் காமாட்சியா ஏர்போர்ட் சார் முக்கியமான ஒரு பாயிண்ட் முன் வச்சிருக்காரு. அதாவது பாரதிய ஜனதாவுக்கு மாற்று காங்கிரஸ் இருக்க முடியாது. அவங்க 99 இடங்கள்ல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா அவங்களோட தனிப்பட்ட செல்வாக்கு கிடையாது. இந்த தேர்தலில் எது உணர்த்துது அப்படின்னா மாநில கட்சிகளினுடைய பவரை உணர்த்துது. அவங்க எல்லாம் சேர்ந்து தான் காங்கிரஸை உயர்த்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறார். அதுக்கு உதாரணமா தமிழ்நாட்டை சொன்னார். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தனியாக நின்றானா 2014 அவங்களோட கதி என்ன? அந்த கதி தான் மீண்டும் அவங்களுக்கு. அப்போ திமுகவோட தயவுல காங்கிரஸ் இங்க 10 எம்பிகள் வெற்றி பெற்றுச்சு. அதே போல யூபியில அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி கட்சியினுடைய தயவுனால ஒரு 6-7 சீட் அவங்க வர முடிஞ்சிச்சு. அப்படிதான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் காங்கிரஸை தூக்கி விட்டுருக்கே தவிர காங்கிரஸ் தன்னெழுச்சியா இந்த இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. காங்கிரஸ் தனித்து விடப்பட்டுச்சுன்னா அதே போல 52 தொகுதி தான் வந்திருக்கும் அப்படின்றாரு. எப்படி பாக்குறீங்க? லூசாயா நீ? அவர்தான் பேசுறாருன்னா இந்த கணக்கெல்லாம் அவருக்கு புரியாதுங்க. கணக்கு கத்திரிக்காய். நான் என்ன சொல்றேன், காங்கிரஸ் தான் அப்படி. பிஜேபி யாரு கூட கூட்டணி வச்சுச்சு? பிஜேபி தனிச்சு நின்ற அந்த சீட்டெல்லாம் ஜெயிச்சிருக்கு. யூபியில தனிச்சா நிக்கிறாங்க. யூபியில 36 இடங்களை பிடிச்சிருக்காங்க. மத்திய பிரதேசில ஸ்வீப், ராஜஸ்தான்ல 17 இடங்கள், அதே போல சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட் கூட்டணி கிடையாது. கூட கிடையாது. எந்த இந்திய கிடையாது. பீகார்ல மட்டும் தான் கூட்டணி. அதுலயும் கணிசமான, நீங்க சொல்றீங்க பல்டிமாமா வந்துட மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. அங்கேயும் கணிசமான இடங்கள்ல வந்துட்டாங்க. 75-80% இடங்களை பிடிச்சிட்டாங்க. கூட்டணியில தானே. பீகார்ல மட்டும் கூட்டணி. கர்நாடகாவில் மதசார்பற்ற ஜனதா தளம் கூட்டணி. அங்க கணிசமான இடத்துல ஜெயிச்சிட்டாங்க. 17 இடங்கள்ல பிடிச்சிட்டாங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. ஆந்திர பிரதேஷ்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. அவங்களும் கூட்டணியில தான். ஒரு 4 மாநிலங்களை தவிர மற்ற இடங்கள்ல போற அவங்க கூட்டணியில தான் நின்றுருக்காங்க. காங்கிரஸும் தனிச்சு நின்றுக்குல்ல. காங்கிரஸ் தனிச்சு நின்றதுல ராஜஸ்தான்ல 9 இடம் ஜெயிச்சிருக்கு. மத்திய பிரதேஷ்ல 0,
அதாவது காங்கிரஸுக்கும் பிஜேபிக்குமான இடமே ஒன்று இருக்குது, 200 தொகுதிகள் இருக்குது. அந்த தொகுதிகளில் பெரும்பான்மையை பாரதிய ஜனதா ஜெயிச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஒரு ஒன் ஸ்லைடாக வெற்றி பெற்றிருக்கு பாரதிய ஜனதா, எக்ஸப்ட் யூபி. அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சதுக்கு சில காரணங்கள் இருக்கு. என்ன காரணம்? அது ஆளுங்கட்சியா இருக்கு. இப்ப நீங்க போன தடவை சொன்னீங்க ஆளுங்கட்சியா இருந்தா அதுக்கு எதிர்ப்பு இருக்கும், அது கொஞ்சம் தோக்கும். அது மாநில திமுகவுக்கு எதுக்கு ஓட்டு சதவீதம் குறைஞ்சதுன்னா அது அகில இந்திய கட்சிக்கு அவங்கள்ட்ட அதிகாரம் கையில இருக்கிறதுனால அதிகாரத்தினுடைய அந்த துஷ்பிரயோகம் 199% இருக்கும். அதை பயன்படுத்தி தான் அவங்க நிக்கிறாங்க. நீங்க ஒரு சின்ன பையன் நான் அப்ப தமிழ்நாட்டுல திமுக ஜெயிச்சது 40 ஜெயிச்சதுக்கு அதிகாரம் துஷ்பிரயோகம் சொல்லலாமா? முறை ஓட்டு போட்டேன்னு சொன்னானா இல்லையா? ஒரு சிறுவன் அது எங்க அங்க இங்க பண்றமா ஏதாவது மால் பிராக்டிஸ் நடக்கத்தான் செய்யும். அது வாக்கு சீட்டு முறையிலேயே அந்த மாதிரி நடக்கும் ஐயா. சார் அப்போ திமுக 40 ஜெயிச்சிருக்கு சார், இவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணி தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்ல முடியுமா சார்? அப்ப ஆட்சி அதிகார துஷ்பிரயோகம் செய்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஏமாற்றி நான் இறைவனுடைய அவதாரம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி இங்க முஸ்லிம், அதாவது இங்க பாரு, காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தா இந்துக்களுடைய தாலியாத்து முஸ்லீமுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்ணதுனால இந்து மக்கள் எல்லாம் அங்க இருக்க வட மாநிலம் இந்துக்கள் எல்லாம் பயந்து, அதாவது என்ன கேட்டா இந்த பிரச்சாரம் தான் பிஜேபிக்கு கொஞ்சம் ஓட்டு கூட குறைஞ்சிருக்கணும் நான் பாக்குறேன். இல்ல அதுதான் உங்களுக்கு ஓட்டை வாங்கி கொடுத்தது. அதாவது இந்து மக்களுடைய தாலி அத்துருவாங்கன்னு சொன்னதுனால அவங்க பயந்துட்டாங்க. ஓஹோ, காங்கிரஸ் இந்து மக்கள், அதெல்லாம் ஊபி மக்கள் நினைக்கலன்னு சொன்னாக்க ஊபிலயும் பாதி ஜெயிச்சிருக்குல்ல சமாஜ். அது இப்போ ஒரு சமீபத்தை வந்த டேட்டா என்ன பார்த்தோம்னா 16 தொகுதிகளில் கிட்டத்தட்ட இவங்க நம்ம பகுஜன் சமாஜ் கட்சி கணிசமாக வாக்கை உடைச்சிருக்கு. அவங்களோட வாக்கு இங்கே இணைஞ்சிருந்தாங்கன்னா இன்னும் கூடுதலாக 16 சீட்டுகள் இந்தியா கூட்டணி கிடைச்சிருக்குன்னு சொல்லி டேட்டா வந்திருக்கு இன்றைய தினம். அந்த பொம்பளை தான் நம்ம கூட சேரல இல்ல, அது சமாஜ்வாதியும் பகுஜன் சமாஜும் கூட்டணியில இருந்தது பாக்குறோம். அது இருந்துச்சுப்பா, அதெல்லாம் நம்ம கூட வராது. அது கூட இப்ப இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் நடந்து முடிஞ்சிருச்சு. மோடிஜி ஆட்சி அமைக்கிறாரு. மோடிஜி பழைய மாதிரி அவரு ஆட்சி பண்ண முடியாது. எதிர்கட்சிகளோட பணிந்துதான் அவர் ஆட்சி பண்ண முடியுமே தவிர தன்னிச்சையா. எதிர்கட்சினா யார சொல்றீங்க? அவங்க கட்சி இருக்குல்ல, அவங்களுடைய கூட்டணி கட்சி. இப்ப சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், அது அவங்க பிரச்சனைங்க, அது அவங்க பேசிக்க போறாங்க. பாருங்க ஏங்க, நாங்க எதிரில இருக்கிற கூட்டணி நாங்க உடைச்சு பழக்கப்பட்டவங்க பிஜேபி. இல்ல இப்ப உங்க கூட்டணி கட்சிகளே அங்க இப்போ போக கூட ரெடியா இருக்காங்களாமே, ஏதாவது இலாக்காக்கள் கிடைச்சா அப்படின்னு ஏதாவது இருக்கு செய்திகளா வந்த மாதிரி இருக்கு. நீங்க எல்லாமே அண்டர் எஸ்டிமேட் பண்றதுதான். ஆட்சியை கலைப்பதில் காங்கிரஸ் அவங்க ஃபேமஸானவங்க, அது கை தேர்ந்தவங்க. எப்ப எந்த காலம்? அப்ப இந்திரா காந்தி காலத்துல சொல்றேன். கட்சியை உடைப்பதில் ஃபேமஸானவங்க டெல்லி அளவில் பிஜேபி, மாநில அளவில் திமுக. ஆமா தம்பி, இங்க பாருங்க. இல்ல சார், இது இப்ப நீங்க சொல்றீங்க, இது உங்களை விட அரசியல் சாணக்கியர் சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கு நல்லாவே அறிந்தவர்கள். ஆமா, அதான் சொல்றேன். நீங்க குறிப்பிடணும் மக்கள் மத்தியில. இல்ல நான் உண்மைதானே சொல்றேன் சார். இப்ப கண்ணுக்கு தெரிஞ்சு மகாராஷ்டிரால 3 கட்சிகளும் உடைஞ்சாங்க. இப்ப சிவசேனா 2 துண்டா போச்சு, தேசியவாத காங்கிரஸ் 2 துண்டா போச்சு. ஏன் கர்நாடகால என்ன பண்ணாங்க, இதுல என்ன பண்ணாங்க, கோவால. அதாவது கண்ணு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. அதால நான் எதுக்கு இது சொல்ல வரேன்னா, உங்கள இருந்து உடச்சி எடுத்துட்டு போறாங்கன்னு நீங்க சொல்லாதீங்க. உங்கள இருந்து தான் உடச்சி எடுக்க ஆரம்பத்துல இருந்தே வேலை நடக்குது. இந்தியா கூட்டணி கட்சிகள் கூட இப்ப செல்ல தயாரா இருக்காங்களா கண்ணு? இப்ப இந்தியா கூட்டணியினுடைய தயவு அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க இப்ப அவங்க கூட்டணியில ஆட்சி அமைச்சிருவாங்க. ஏற்கனவே இண்டிபெண்டா ஜெயிச்சு வந்தவங்கள ஒரு 10 பேரை வேற அமித்ஷா வாங்கிட்டாரு. நேத்தே இவரு வாங்கி கொடுத்துட்டாரு அவங்களுக்கு. இண்டிபெண்டன்ட்லாம் டிபெண்ட்ஸ் பண்ணி ஒரு நிலையான ஆட்சி தந்துட முடியுமாங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. ஒவ்வொருத்தருக்கும் 250 கோடி செட்டில்மெண்ட் ஆயிருக்குப்பா. எனக்கு கிடைச்ச தகவல் 500 நோட்டா 500 நோட்டா இல்ல 500 நோட்டா 2000 நோட்டா. அதானி எல்லாத்துக்கும் ப்ராமிஸ். ஆமா ஆமா, அதானி தான் அந்த 10 பேருக்கும் அவரு ஆட்கள் தான் அவங்களுடைய கம்பெனி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஆமா, வழக்கு போட்டா நான் சந்திக்கிறேன்.
ஆகையினால அப்படின்னு கேள்விதான். நான் நான் கண்ணில் பார்க்கல, நான் அங்கேயா போய் பார்த்தேன், டெல்லியில உட்காந்து பார்த்தேன். பார்க்காம என்ன வேணாலும் பேசுறீங்களா? செய்தி வருது இல்ல, பத்திரிகையில செய்தி வருது இல்ல. எந்த பத்திரிகை காட்டுங்க, எல்லா காட்டுங்க. பத்திரிகையில செய்தி இருக்குப்பா. அதனால பணத்தை கொடுத்து அந்த 10 பேரை அமித்ஷா தான் பேசி வாங்கிட்டாருன்னு தகவல். அதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க அமித்ஷா கேட்டு. திரு மூர்த்தி சார், இப்போ மகாராஷ்டிராவில் பார்த்தோம் அப்படின்னா ஷிண்டேவோட அணியும் அஜித் பவாரனுடைய அணியும் சற்று சரிவை சந்திச்சிருக்கு இந்த தேர்தலில். இன்னும் 4 மாத காலத்தில் தேர்தல் வர இருக்குது. அவங்க கட்சியை இணைப்பதற்கான சாத்தியம் நிறைய இருக்குது அப்படின்ற ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. உத்தவ் தாக்கரே தலைமையில் ஷிண்டேவோட அணி இணைய இருப்பதாகவும், மேலும் அஜித் பவாரனுடைய அணி சரத் பவாரோட இணைய இருப்பதாகவும் தகவல் வந்த வண்ணமாக இருக்குது. இது எந்த அளவுக்கு ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல்னு தெரியல. காலையிலேருந்து செய்திகள் வந்த வண்ணமாக இருக்குது. அவங்க அப்படி சேர்ந்துட்டாங்க அப்படின்னா இன்னும் 8 எம்பிகள் அவங்களுக்கு குறையக்கூடும் அப்படின்ற ஒரு விஷயமும் மேற்கோள் காட்டப்படுது பாரதிய ஜனதாவோட அணிக்கு. அவங்களாம் இன்னும் பாரதிய ஜனதாவில் தான் இருக்காங்க. சார், இப்போ நம்ம இப்படி பேசுற நம்ம ஆட்சியை அவங்க இழந்துருவாங்க, எம்பிகளை இழந்துருவாங்க அப்படின்னு நம்ம பேசுற போது இருக்கிற வலிமையை இன்னும் கூட்டணும்னு அவங்க நினைப்பாங்கல்ல சார். இந்த 8 போச்சுன்னா இன்னொரு 16 வரப்போகுது, இன்னொரு 40. அதுதான் நான் தான் சொல்றேன், 10 பேரை பேசி எடுத்துட்டாங்கன்னு அதுதான் சொல்றேன். இது 10 பேரை அடிஷனல் தானே. கட்சியா போய் சேர்றது வேற சார். ஒரு சுயேட்சைகளா போறதுல அது எந்த அளவு? அதெல்லாம் சுயேட்சை இல்ல, சின்ன கட்சி, சின்ன கட்சி தான் சுயேட்சை. இண்டிவிஜுவல் யாரும் அந்த ஸ்டேட்ல இருக்கிற ஒரு சின்ன கட்சிகள், இண்டிவிஜுவல்கள் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதெல்லாம் கஷ்டம். 6 தொகுதி இல்லையா? எம்எல்ஏ தொகுதியில இண்டிவிஜுவல்ஸ் அது கூட இப்ப ரேர் ஆகி போச்சு. அந்த காலத்துல ஜெயிச்சாங்க, இந்த காலத்துல கொள்ளக்காரன் திருட மட்டும்தான் தேர்தலில் இருக்க முடியுற நிலைமையை இன்னைக்கு நம்ம ஊர்ல உட்பட பல இடங்கள்ல உருவாக்கிட்டாங்க இல்லையா? அதால அது வாய்ப்பு இல்லை. இவங்க சார், இவங்க சேஃப் சைட் கோல் போடுற அளவுக்கு ஈஸியா ஆளை ரெடி பண்ணுவாங்க சார். பிஜேபி அதுல ரொம்ப கைத்தேர்ந்த நிபுணர்கள் இருக்கிற கட்சி. உண்மை அதுதான். நான் அதான் பதிவு பண்றேன். நீங்க அதனால அவங்க விட மாட்டாங்க. இல்ல நீங்க பண்ணாத அரசியல் சாணக்கியத்தனா சார்? எங்களால முடியாது சார். எங்களுக்கு அந்த குதிரை பேரம் எல்லாம் பேச தெரியாது சார். விஜயகாந்த இல்லாம பண்ணதுல பெரும் பங்கு திமுக. ஆமா ஆமா. அதெல்லாம் கொஞ்சம் பண்ணாங்க, கையை நீட்டி நாகை முடித்தது அவர் தானே சார். அதனால தானே சார் அம்மையார் அந்த அம்மா அவரை வீழ்ச்சிக்கு உள்ளாக்கிட்டாங்கன்னு சொல்லி பலரும் விமர்சனம் பண்ணாங்க. வாங்கினது யாரு சார்? பழம் நழுவி பால்ல விழும், அது சாக்கல்ல விழுந்து போச்சுன்னு யார் சொன்னது? பழம் நழுவி பால் விழும் கலைஞர் சொன்னாரு. அது கேட்டு இருந்தாரு அப்படின்னா விஜயகாந்துக்கு ஒரு இது கிடைச்சிருக்கும். அவர் தேமுதிகவுல இருந்து திமுகவுக்கு ஆளுங்க வரலையா? அது கடைசி 3 மாத காலத்துல ஒரு 3 பேர் வந்தாங்க சார். என்னதான் இருந்தாலும் ஒரு 3 பேர் எம்எல்ஏ ஆள் இல்லையா? கட்சி கெட்டு குட்டியச்சவர் அப்படி இல்ல சார். இவங்க பங்குக்கு அதை செஞ்சாங்களா இல்லையா? நாங்க செய்யல, அவங்களா தான் வந்தாங்க. எனக்கு நீங்க சொல்ற அளவுகளுக்கே வரேன். திமுக 30% பண்ணிச்சுன்னா 70% அண்ணா திமுக பண்ணிச்சு, ஒத்துப்பீங்களா? ஆமா, அப்ப அது சொல்லுங்க. திமுக ஒண்ணும் பண்ணலப்பா. வடசென்னை எம்எல்ஏவும் மாவட்ட செயலாளரும் பல முறை வந்தார். நான் அப்ப கட்சி 2016 வந்துட்டாரு. என்ன ஆச்சுன்னா அவர் சொன்ன அந்த வாதமே என்னன்னா, அந்த மக்கள் தேமுதிகன்னு அந்த கட்சி ஆரம்பிச்சாங்க. பிறகு கலைச்சி அவங்க திமுக இணைச்சிட்டாங்க. அந்த கட்சியை என்ன வச்சாங்க நிபந்தனை அப்படின்னா, நாங்கள் விஜயகாந்த் அவர்கள்ட்ட பலமுறை நாங்கள் சொன்னோம், திமுகவோட கூட்டணி போனால் தான் நம்ம கட்சியினுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும், நம்ம மக்கள் நல கூட்டணிக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம 0 ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி பலமுறை நம்ம தலைமையிட்ட சொன்னோம். அவங்க ஏற்றுக்கல. அதனால நாங்கள் வெளியே வந்துட்டோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அவங்க இப்போ தேமுதிகவில் இருக்கிறவங்க தான் திமுக அப்ரோச் பண்ணாங்க, திமுகவில் இருக்கிறவங்க தேமுதிக பண்ணவே இல்லை. 100க்கு 100 நான் சத்திய பிரமாணமா சொல்லுவேன். நாங்க அப்ரோச் பண்ணலையா? அவங்க தான் அப்ரோச். சரி, இன்றைக்கு ஜெயலலிதாவால் ஒரு கட்சி வளர்ந்துருக்கிறது. இவன் ஜெயலலிதாவை ஏத்து பேசுறான். அதால தேமுதிக நல்லா வளரட்டும் திமுக நினைச்சதா? எங்களை இத்தனை ஆண்டு காலம் நாங்க இருந்தவங்கள ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தோட நீ பறிச்ச இல்ல, போட்டி பங்காளிக்குள்ளதான் 3வது ஆளுக்கு என்னடா வேலை அப்படின்ற எண்ணம் திமுகவுக்கு இருந்திருக்குமா இருந்திருக்காதா? நீங்க பொதுவா பேசுங்க. ஏங்க அவரும் திராவிட கட்சி அதுல அதாவது சார் நீங்க என்ன சொல்றீங்க? இந்த கொலைகேஸ்ல மரணம் விளைவித்த காயம்னு ஒண்ணு இருக்கும். ஒரு உடம்புல 10 வெட்டு இருக்கும். ஏதாவது ஒரு வெட்டு உயிர் போயிருக்கும். அந்த உயிர் போய் அது இந்த இடத்துல வெட்டுப்பட்டதால் இந்த சுவாச குழாய்
உடைஞ்சு சுவாசம் போகாம உயிர் போச்சு அப்படின்னு அந்த போஸ்ட்மார்ட்டத்துல வரும். அப்போ இந்த வெட்ட இந்த ஆள் வெட்டினா, ஏதாவது ஒரு அக்யூஸ் வெட்டினான்னு அந்த மாதிரி பல பேர் வெட்டுவாங்க. அதுல ஒரு வெட்டு திமுகவோட வெட்டு, 2 பேர் வெட்டினாங்க. ஒரு அதிமுக திமுக. அந்த மரணத்தை உண்டாக்குற விளைவை அதிமுக வெட்டிருக்கோம், திமுக வெட்டிச்சுல்ல. அதை நீங்க எப்படி நீங்க மறுப்பீங்க? உங்களோட கருத்து. இறுதியான கேள்வி சார். இப்போ பாரதிய ஜனதாவால் இப்போ இது வரைக்கும் பிரதமர் மோடிஜி 2001 24 வரைக்கும் ஒரு உச்சபட்ச பதவியில் ஒரு தம்பு மெஜாரிட்டியில் தான் ஆட்சி செஞ்சிருக்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த முறை ஒரு கூட்டணி ஆட்சியை ஒரு ஹேண்டில் பண்ண போறாரு மோடிஜி. நீங்க நம்புறீங்களா 5 ஆண்டுகள் ஒரு நிலையான ஒரு உறுதியான ஆட்சியை தர முடியும் மோடிஜியால? நிச்சயமா சார். இப்ப எல்லாருக்கும் இன்னொரு மறுபக்கம் ஒண்ணு இருக்கு சார். நீங்க எல்லாரும் அப்படியே இப்போ நிதிஷ்குமார்லாம் அவருக்கு பேரே பல்டி குமார். அதனால ஏன்னா அவ்வளவு பெரிய கொள்கை சித்தாந்தவாதி அவரு. இப்போ நம்ம சந்திரபாபு நாயுடு இருக்காரு. சந்திரபாபு நாயுடுக்கு இந்த இருக்கிற குறை காலத்துல அவரோட ஒரே ஒரு எய்ம் என்னவா இருக்கும் சொல்லுங்க? நிம்மதியா 5 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணணும்னு இருக்கும். வயசான காலத்துல என்னை தூக்கி உள்ள போட்டார்ல, அவன் அதை அனுபவிக்கணும்ன்ற எண்ணம் அவருக்கு இருக்கும். சப்போஸ் சரிப்பா உனக்கு அந்த டிமாண்ட் தானே, சரி பாத்துக்கலாம்பா அப்படின்னா ஏன் போறாரு அவரு? சந்திரபாபு நாயுடுவே இந்த வெற்றியை எதிர்பார்த்திருக்க மாட்டார். ஏன்னா 11 இடத்துலதான் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க. படுதோல்வி இல்ல. அப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம்? இப்போ தேர்தலுக்கு முன்னாடி வச்ச உடன்பாடு அது கூட்டு வச்சுதான் தேர்தலை சந்திக்கிறாங்க. பிஜேபியோட தானே தேர்தல் சந்திக்கிறாரு. அந்த ஆளை போய் நீ வா, நான் உனக்கு துணை பிரதமர் தரேன், உனக்கு பிஎம் நீ எடுத்துக்கன்னா இவங்களாம் நாண்டுகிட்டு சாவலாம் பெரிய கட்சின்னு சொல்றவங்க. 8 மாதம் முன்பு வரை அவர் மோடிஜியை சந்திக்க போகும்போது சந்திக்க கூட விடல, அப்பாயின்மெண்ட் கூட தரல அப்படின்லாம் கூட அவமானப்படுத்துறவங்க தானே சார். தேவை கூட்டணி அமைப்பது எதுக்கு சார்? வெற்றிக்காதனா சார்? இப்போ இண்டிவிஜுவல் பார்ட்டியா நாங்க ஒரு 450க்கு வந்துருவோம், 400க்கு மேல வந்துருவோம், 450 வந்துருவோம் அப்படின்னு கன்சாலிடேட்டா எனக்கு தெரிஞ்சா நான் எவனையும் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தல் அப்படி முன்ன பின்ன இறங்கவும் ஏறுவதும் சகஜம் தானே. முனைவர் காமாட்சி, நீங்க எப்படி நம்புறீங்களா 5 ஆண்டுகளா மோடிஜி நிலையான ஒரு உறுதியான ஆட்சியை தந்துருவாரு அப்படின்னு சொல்லி நம்புறீங்களா? நிலையான ஆட்சி, உறுதியான ஆட்சி 5 ஆண்டு காலம் ஒரு பிரதமர் தான் நிறைவு பண்ணுவாரு. ஆனா கடந்த முறை மாதிரி இருக்காது. இந்த ஆட்சி முழுமையா ஒரு நல்ல ஆட்சியா நடக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா கடிவாளங்கள் நீங்க கடிவாளத்தை பத்தில நீங்க பேசாதீங்க. என்ன பேசாதீங்க? நீங்களா கடிவாளம்? அப்புறம் என்ன? யாரு? ஏன் பங்காளி? இப்ப உங்களை பார்த்தா அவங்க பயப்படுறாங்களா? யாரு? எங்களை பார்த்து இல்ல, சந்திரபாபு நாயுடு நிதிஷ பார்த்து. அது அவங்க கூட்டணிக்குள்ளதாங்க. கூட்டணினா என்ன? அவங்க இருக்காங்க. கடிவாளத்தை இவங்க எடுத்து போட்ட மாதிரியா? தப்பு செய்யும் போது அவங்க அதை கட்டி கேட்பாங்க. யாரு கேட்கலான்னு அவங்க பிரச்சனை, அது அவங்க பிரச்சனை, அவங்க அதை பாத்துப்பாங்க. அதனாலதான் அப்ப கூட உங்களால கேட்க முடியாதுல்ல. நீங்க நாங்க பார்லிமெண்ட்ல கிளின்னு அப்படி பேசுங்க. அப்பா பார்லிமெண்ட்ல விட்டு வைக்க மாட்டோம். இப்ப மோடி எங்களை மீறி எப்படி நல்லாட்சி இந்த மாதிரி ஆட்சி பண்ணுவாரு, நாங்க விட மாட்டோம், அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம். நீங்க பார்லிமெண்ட்ல ஒழுங்கா வரணும், அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடும், நிறைவேற்ற விட மாட்டோம். இதெல்லாம் ஒரு என்ன சார் இது? அவ்வளவு ஈஸியா இந்த பழைய மாதிரி எல்லாம் தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாது, புரிஞ்சுக்கோங்க. எதுவா இருந்தாலும் அங்க ஒரு மெஜாரிட்டி வேணும், 3ல 2 பங்கு வேணும். அங்க 3ல 2 பங்கு இல்ல எங்க போய் அவன் பண்ணணும்? எதிர்கட்சியில் ஓட்டு போட்டாதான் எந்த தீர்மானமும் அங்க ஜெயிக்கும். அதனால அங்க ஒண்ணும் பண்ண முடியாது. கூட்டுது பண்ணி வேணா அதை வேணா கலவட்டம் பண்ணலாம். நீங்க சொல்ற எப்படி உள்வாங்கிக்கிற, அதாவது பாரதிய ஜனதாவோட ஹார்ட்கோர் இந்துத்துவாவினுடைய கொள்கைகள், இப்போ உதாரணமா ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருக்கட்டும், பொது சீர் சட்டங்கள், சிஏ என்ஆர்சி, இது மாதிரியான சட்டங்கள் வேணா மேபி தள்ளி போக வாய்ப்பு இருக்கு, நடைமுறைப்படுத்த சிக்கல் இருக்கு. உங்களை பிடிக்கிறத விட மாட்டேன் பாத்துங்க. ஊழலுக்கு எதிரான சாட்டையை சூட்டுவது நிற்காது. இவங்க என்ன நினைக்கிறாங்க? அவங்க ஊழல் பண்றதை நிப்பாட்ட சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சி ஊழல் பண்றதை நிப்பாட்ட சொல்லுங்க. மாநிலத்தில் ஒண்ணும் இல்லைங்க, தமிழ்நாட்டுல பூரா உங்களை மாதிரி ரவுடிகளை தானங்க அங்க வச்சிருக்கு. அப்புறம் வேற என்ன? யாரு இருக்கா? திமுக யாரு இருக்கா சொல்லுங்க. எவனா ஒருத்தர் இருக்கான்னு சொல்லுங்க. இல்ல காமாட்சி நாயுடு டான் தானே அப்படி சொல்லிக்க வேண்டியதுதான். மதுரையில இங்க பாரியா,
பாரதிய ஜனதா கட்சியில எல்லாமே அப்படித்தான். இவரு உண்மையில இவரு உண்மையா உழைக்கிறாரு, இவ்வளவு மூச்சு விட்டுறாரு. என்ன இவருக்கு என்ன செஞ்சிச்சு அந்த பாரதிய ஜனதா கட்சி? அப்படி நான் பாரதிய அவர் அவங்களுக்காக தான் சொம்படிக்கிறாரு. இல்ல சார், இதே அண்ணாமலை அவர்கள் 1 லட்சம் ஓட்டு காணாம போச்சு அப்படின்னாரு. அதுக்கு மூர்த்தி சார் என்ன சொன்னாரு? 1 லட்சம் ஓட்டுலாம் இது வந்து நடைமுறை சாத்தியம் இல்லைங்க, அவர் ஏதாவது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி மேற்கோள் காட்டினார்ல. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? இப்போ திரு மூர்த்தி அவர்கள் வந்து கடந்த எனக்கு தெரிஞ்சு இப்ப நாங்க ஒரு 3 ஆண்டு காலமா வந்து அவரு வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் சொம்படிச்சிட்டு இருக்காரு. ஏங்க இதை வன்மையா கண்டிக்கிறேன். ஆனா இது கடைசி அமர்வுல நீங்க வந்து புதுவாதங்கள் வைக்க கூடாது. அவர் தன்னுடைய கருத்துக்களை நடுநிலையா வைக்கிறாரு. நானும் அதில் மேற்கோள் காட்டின ஒரு விஷயத்த, அண்ணாமலை அவர்கள் 1 லட்சம் வாக்கு 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல அதுல இல்ல இவங்க என்ன நினைக்கிறேன், இவங்க சித்தாந்தத்துக்கு எதிர் சித்தாந்தம் இருக்கவே கூடாதா? அது இயற்கைக்கு முரணானது இல்ல. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க சார், ஒண்ணு வேண்டாம். யோகியவனா சொம்பெடுத்து வைன்னு எல்லாவனும் உங்களுக்கு சொம்பு அடிக்கணும், அண்டா அடிக்கணும்னா அண்டா அடிக்க வேணாம், சொம்பு அடிக்க வேணாம், டம்ளர் கூட அடிக்க வேணாம். நீங்களா இருந்தீங்கன்னா பிரச்சனை. நாங்களா தான் இருக்கிறோம், நீங்களா இருங்க. ஆகையினால இந்த பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பா 5 ஆண்டு காலத்தை அவங்க ஆட்சியை நிறைவு செய்வாங்க. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, மாற்று கருத்து இல்ல. இந்த பாருங்க, நான் நல்லது சொன்னாங்க ஒண்ணு நீங்க ஏன் நல்லது சொல்றீங்க? அவன் ஏன் நாட்டுக்கு பிரதமர்? நீங்க நல்ல மனசோட நீங்க நல்லது சொன்னீங்க, எப்படி சொல்லுங்க எங்களுக்கு தெரியாதா? தெரியும்.